மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்துள்ளனர். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக NCB தகவல் வெளியிட்டிருந்த இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கதிரவன், தொடர்ந்து இந்த கைதை அடுத்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, விவரங்களை சொல்லலாம். மேற்கு டெல்லி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் வைத்து 50 கிலோ சூடோபெட்ரின் என்ற ஒரு மெத்தாபெட்ரின் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த மத்திய போதைய தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இதில் தமிழகத்தை சேர்ந்த 3 பேரை கைது செய்தார்கள். சென்னையை சேர்ந்த முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அதே போல விழுப்புரத்தை சேர்ந்த அசோக்குமார் ஆகிய 3 நபர்கள் தான் கைது செய்யப்பட்டனர் டெல்லியில் வைத்து. அவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளக்கூடிய ஜாஃபர் சாதிக், அவரது சகோதரர்களான சலீம், மைதீன் ஆகியோருக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா ஜாஃபர் சாதிக்கு 5க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்திருப்பதும், அவரது சகோதரர் சலீம் விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரது சகோதரர் மைதீன் ஒரு திரைப்படத்துல நடித்துக் கொண்டிருப்பதும், ஒரு நடிகராக இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து ஜாஃபர் சாதிக்கு தனது சகோதரர்களுடன், அதாவது அந்த டெல்லியில கைது நடவடிக்கை மேற்கொண்ட உடனே இந்த குடும்பத்தோடு அவர்கள் தலைமறைவாயிட்டார்கள். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் ஜாஃபர் சாதிக் வீட்டுக்கு சென்று சம்மனை ஒட்டி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தார்கள். அதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் போன்றவெல்லாம் விடுக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில தான் தற்போது ஜாஃபர் சாதிக் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியிருந்தார்கள். வங்கி தொடர்பான வங்கி பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள், அதே போல வீடு போன்ற ஆவணங்கள் போன்றவற்றையெல்லாம் அவர்கள் பறிமுதல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஜெய்ப்பூரில் வைத்து அவரை கைது செய்ததாக தகவல்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை தமிழகத்தை விட்டு அவர் வேறு மாநிலங்களுக்கு தப்பி சென்றதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் NCB அதிகாரிகள் தற்போது ஜெய்ப்பூரில் வைத்து அவரை கைது செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. அவருக்கு யாருடனெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் இயக்குனர் அமீருடன் பல்வேறு தொழில்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் அவருக்கான நெருக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது, அதே போல அரசியல் நெருக்கங்கள் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது, யாருக்கெல்லாம் இதன் மூலமாக வந்த, அதாவது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக கிடைக்கப்பட்ட பணங்களை யாருக்கெல்லாம் அவர் கொடுத்து உதவி இருக்கிறார், அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஏற்கனவே வங்கி ஆவணங்கள் எல்லாம் பரிவர்த்தனை ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றிருக்கக்கூடிய நிலையில் அதன் அடிப்படையிலும் இதன் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மற்ற இருவர், அதாவது அவரது சகோதரர்கள் இருவரும் எங்கு தலைமறைவாக இருக்கிறார்கள் போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று மதியம் 2 மணி அளவில் டெல்லியில் கூடிய தலைமை அலுவலகத்தில் வைத்து இதற்கான விரிவான விளக்கங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கிடம் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.